ஐயரு, மந்திரம் சொன்னதெல்லாம் போதும். நீங்க தாலி எடுத்து கொடுங்க. ॐ माङ्गल्यं तन्तुडानेन मम दीपनकेतुना कण्ठे बध्नामि सुभगे त्वं जीव सरसां शुभं सर्वमङ्गलमाङ्गल्ये शुभे सर्वार्थसाधके शरण्ये त्र्यम्बके गौरी नारायणि नमोऽस्तु ते महादेव. ஒரு நிமிஷம். என்ன? நான் ஒரு விஷயம் பேசணும். அதெல்லாம் தாலி கட்டினதுக்கு அப்புறம் பேசிக்கலாம். இல்ல, பேசினதுக்கு அப்புறம் தான் தாலி கட்டணும். என்னன்னு சொல்லு வசு. உன்கிட்ட அந்த டாக்குமெண்ட்ஸ் இருக்கா இல்லையா, முதல்ல அதை நான் தெரிஞ்சுக்கணும். வசு, இங்கதான் இருக்கு வசு. இல்ல, நீ போய் சொல்ற. தாலி கட்டினதுக்கு அப்புறம் என்கிட்ட டாக்குமெண்ட்ஸ் இல்லைன்னு நீ சொல்லிட்டா நான் என்ன பண்றது? எனக்கு டாக்குமெண்ட்ஸை பார்க்கணும். கபோர்டுக்கு பின்னாடி இருக்கிற டாக்குமெண்ட்ஸ் எடுத்துட்டு வாங்க. சரிங்க சார். இதோ சார். பத்திரம் வந்துருச்சு. தாலி கட்டலாமா? இது அர்ஜுன் சார் கையெழுத்து போட்ட டாக்குமெண்ட்ஸ் தானான்னு நான் செக் பண்ணணும். தாராளமா பாத்துக்கோ. கொடுங்க. நல்லா பாத்துக்கோ. அர்ஜுன், ஆனந்த் 2 பேர் கையெழுத்தும் இருக்கு. அப்பாடா, இதுக்காக தான் இவ்வளோ நேரம் பொறுமையா இருந்தேன். நல்ல வேலை கிடைச்சிருச்சு. ஏன் வசு சிரிக்கிற? அர்ஜுன் சார் கையெழுத்தும் ஆனந்த் கையெழுத்தும் இருக்குன்னு சொன்னியே, இருக்கா? எங்க நல்லா பாரு. கமிங் சார். இளமாறன் சார். என்னது கையெழுத்து இப்படி காணாம போச்சு? இந்த பத்திரம் இனிமே உங்களுக்கு யூஸ் ஆகாது. எல்லாரையும் ஏமாத்திடலான்னு நினைக்க கூடாது இளமாறன். சில நேரங்கள்ல ஏமாறுறவங்க ஏமாத்துறவங்களை விட புத்திசாலியா இருப்பாங்க. ஏமாறுற மாதிரி ஏமாந்து அப்புறமா ரிவீட் அடிப்பாங்க. ரிவீட். எப்படி கையெழுத்து மறைஞ்சதுன்னு யோசிக்கிறீங்களா? நீங்க 2 பேரும் மனப்பூர்வமா சுயநினைவோட யாருடைய வற்புறுத்தலும் இல்லாம தானே இந்த பத்திரத்துல கையெழுத்து போட போறீங்க? ஆமா சார், அதுல எந்த டவுட்டும் இல்லை. சரி, கையெழுத்து போடுங்க. அர்ஜுன் சார், இந்த பேனால கையெழுத்து போடுங்க. மேஜிக் இங்க் பேனாவுல போட்ட கையெழுத்து சரியா 2 மணி நேரத்துல மறைஞ்சிரும். அதான் இப்ப மறைஞ்சிருச்சு. நான் இங்க வராட்டியும் இந்த கையெழுத்து அம்பேல் தான். ஆனா இவ்ளோ புத்திசாலித்தனமா என்னையும் அர்ஜுன் சரியும் ஏமாத்தினியே. நீ ஏமாறத நான் லைவா பாக்கணும்ல, அதுக்குதான் இங்க வந்தேன். கட்டாயப்படுத்தி நீ என் கழுத்துல தாலி கட்டணும்னு நினைச்சல. விருப்பம் இல்லாதவன் கையில தாலியை வாங்குறதை விட கொடுமையான விஷயம் வேற ஒண்ணுமே இல்ல. நீ ஆசையா கொடுத்த புடவைய கட்டிக்கிட்டு மனவரையில மந்திரம் சொல்லிக்கிட்டு
உனக்கு ஆசை மேல ஆசையா ஏத்தி விட்டு கடைசியில கை கழுவி விட்டேன் பாத்தியா? ஏமாற்றம்னா என்னன்னு இப்போ உனக்கு தெரிஞ்சிருக்குமே. ஏய், என்னையே ஏமாத்திட்டல. நீங்க இருந்து போயிடுறியான்னு பார்க்கலாமா? ஏய், சும்மா இரு. சும்மா கத்திக்கிட்டு நீயும் மீனாட்சியும் சேர்ந்து நாடகம் ஆடி எங்களை ஏமாத்துவீங்க. பதிலுக்கு நாங்க கொஞ்சம் விளையாடி உங்களை ஏமாத்த கூடாதா? பிராண்ட விலைக்கு கேக்குற மாதிரி ஆள் அனுப்புவ, எங்க அக்கவுண்ட்ல பணம் போடுவ, என் பேரண்ட்ஸ கூட கடத்துவ, கடைசியா என் கழுத்திலேயே தாலி கட்ட வருவ. எப்படி எல்லாமோ நீ நினைச்சத சாதிக்கிறப்போ அடுத்தவ சொத்துக்கு ஆசைப்படுற அயோக்கிய சிகாமணியான உன்னையெல்லாம் களத்துல இறக்கி அடிக்க வேணாமா? அதான் உன் வழிக்கே நானும் வந்தேன். இது பாரு இளமாரா, இப்ப மட்டும் இல்ல, எப்பவுமே என் கழுத்துல நீ தாலி கட்ட முடியாது. என்ன மீறி அர்ஜுன் சார் குடும்பத்து மேலயும் உன்னால கை வைக்க முடியாது. அந்த குடும்பத்து உப்ப தின்னு இருக்கேன் நான். அந்த விசுவாசம் எனக்கு நிறையவே இருக்கு. என்ன, நான் வரட்டா? ஏய், எங்கடி போற? ஏய், ஏய், மாலை அடியா. சரிங்க சார். எங்க ஓடுற? மாலை கொடு. சார், ஐயோ சார், ரத்தம். என்னாச்சு அவ சார்? ஓடுற, அவளை பிடிக்க முதல்ல. சரிங்க போறோம் சார். யோ, புடி அவள. ஏய், நில்லு. ஏய், நில்லு. யோ, ஏய், பிடிக்க அவளை. நில்லு. போயா, நில்லுன்னு சொல்றேன்ல. சீக்கிரம் போயா. நில்லு. ஏய் வசுந்தரா, நில்லு. ஏய், புடி அவள. புடி. ஏய், நில்லுன்னு சொல்றேன்ல. ஏய், ஏய் வசு. வசு. ஏய் வசுந்தரா, நில்லு. ஏய், நில்லு. நில்லு. தம்பி, இந்த வீடு தான் தம்பி. ஏய், ஏய், நில்லு. ஏய், நில்லு. ஏய், நில்லு. உத்தமன், என்ன உத்தமன், யாரையுமே காணோம். ஆமாங்க தம்பி. உத்தமன், நீங்க அந்த பக்கம் போய் தேடுங்க, நான் அந்த பக்கம் போய் தேடுறேன். வசு, வசு. ஏய், ஏய் வசு. சார், ஏய், நில்லுங்க சார். ஏய், நில்லு. ஏய், நில்லு வசுந்தரா. நில்லு. மேடம், மேடம். வசு. மேடம், மேடம். வசு. வசு. ஏய் வசு. ஏய், அங்கே சீக்கிரம். சரிங்க சார், வரேன் சார். வசு, வசு. என்ன தம்பி, ஏதோ கல்யாண ஏற்பாடுலாம் நடந்திருக்க மாதிரி இருக்கு. ஆமா உத்தமன், இங்க எதுக்கு கல்யாண ஏற்பாடுலாம் பண்ணிருக்காங்க? ஒரு குழப்பமா இருக்கு உத்தமன். அதான் தம்பி, எனக்கும் குழப்பமா இருக்கு. எதுக்கும் இன்னொரு தடவை வீட்டுக்குள்ள மேடம் இருக்காங்களான்னு தேடி பார்ப்போம். ஏய், எங்கேயா போயிட்டா அவ? இல்லையே சார். வசு, மேடம், மேடம். வசு. எங்க போனா அவ? ஆளே காணோம். யோ, அங்க பாரியா? நில்லு, நில்லு.
வசு மேடம் மேடம் என்ன உத்தமன், வசுவை காணோம். 3/4 மணி நேரம் ஆச்சு உத்தமன். இன்னும் 1/4 மணி நேரத்துக்குள்ள அவ வீட்டுக்கு வந்தாகணும். அவ வரலைன்னா அவ அம்மா உயிருக்கே ஆபத்து உத்தமன். எங்களாலதான் அவளுக்கு நிறைய சோதனை உத்தமன். வசுவோட இந்த கஷ்டத்துக்கு கூட நான் தான் காரணம். எங்க குடும்பத்துக்கு எந்த ஆபத்து வந்தாலும் அவ தான் தடுத்து நிறுத்துறா. இப்போ அவ குடும்பத்துக்கு ஒரு சோதனை வந்திருக்கு. இதுல இருந்து அவளை எப்படியாவது காப்பாத்தணும் உத்தமன். அவ எங்கன்னே தெரியலையே உத்தமன். தம்பி, மனசை தளர விடாதீங்க தம்பி. அவங்க இங்கதான் எங்கேயாவது இருப்பாங்க. நம்ம வெளியில போய் தேடி பார்ப்போம். அவங்க கண்டிப்பா கிடைச்சிருவாங்க தம்பி. நம்பிக்கையோட இருங்க தம்பி. எனக்கு என்னமோ அவங்க இங்க வந்துட்டு தான் போயிருப்பாங்கன்னு தோணுது தம்பி. பயப்படாதீங்க தம்பி. வாங்க நம்ம போய் தேடுவோம். வாங்க தம்பி. மணி 3:45 ஆயிடுச்சு. இனிமே அவ வருவாங்கிற நம்பிக்கை எனக்கு இல்ல. உனக்கு தான் லக்கி பிரைஸ் அடிக்குது. எனக்கு என்ன பாட்டி லக்கி பிரைஸ்? அவ சொன்ன அந்த 1 மணி நேரத்துக்குள்ள வரலன்னு வச்சுக்கையே, ஏன் தம்பி பொண்டாட்டி விஷத்தை குடிச்சிருவா. அதுக்கப்புறம் அவ போய் சேர்ந்துருவா. அப்புறம் வசுந்தரா பத்திரத்தோட வரலன்னா இந்த வீல் சேரு வசுவை வீட்டுக்குள்ளேயே சேர்க்காது. உனக்கு ஏட்டிக்கு போட்டியா இருந்த தக்காளி வசு அவ்வளவுதானே. அதுக்கப்புறம் ஐயோ பாட்டி, இத கேக்குறப்பவே எனக்கு அப்படியே காதுல தேன் பாயிற மாதிரி இருக்கு பாட்டி. அப்படி மட்டும் நடக்கட்டும். உனக்கு கெடா வெட்டி சோறு போடுறேன். கடவுளே கடவுளே, சீக்கிரமா 1 மணி நேரம் ஆயிடணும். ஐயோ, எனக்கு இப்பவே மூக்குல கடாசோறு வாசனை வருது. சொர்க்கமா இருக்கே. ஏய், நான் வேணா பெரிய முள்ள மாத்தி வச்சுட்டுமா? ஐயோ பாட்டி, வேணாம் வேணாம். யாராவது பார்த்தாங்கன்னா நம்ம அவ்வளவுதான். இன்னும் 10 நிமிஷம் தானே இருக்கு. நம்ம வெயிட் பண்ணுவோம். போடி. உத்தமன், அங்க யாருமே இல்லையே உத்தமன். அந்த வீடு தானே அன்னைக்கு நீங்க போகும்போது யார் இருந்தாங்க உத்தமன் அங்க? தம்பி, நானும் வசு மேடமும் அங்க போய் செக் பண்ணோம். ஆனா அங்க யாருமே இல்ல. இப்ப எங்க போயிருப்பாங்க? வசு கண்டிப்பா வந்துருவா. ஏய் வசு, நில்லு. ஏய் நில்லு வசுந்தரா, நில்லு. சார் புடிங்க சார். இப்படிதான் சார். வசு, ஏய் நில்லு வசுந்தரா, நில்லு. வசு, நில்லு. உத்தமன், எனக்கு கொஞ்சம் பயமா இருக்கு உத்தமன். வசு மேடம் ரொம்ப நல்லவங்க. அவங்களுக்கு நிச்சயம் எதுவும் ஆகாது. இல்ல உத்தமன், எனக்கு என்னமோ அங்க இருக்கிற சூழ்நிலையெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப பயமா இருக்கு உத்தமன். அங்கே இல்லைன்னா எங்க போயிருப்பாங்க? தெரியல தம்பி. இந்த ஏரியாக்குள்ளதான் எங்கேயாவது இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். வசு, ஏய் வசு, ஏய் வசு, நில்லு. சார் புடிங்க சார். எதுக்கு தம்பி இங்க வந்திருக்கீங்க? மனசுக்கு ஒரு மாதிரியா இருக்கு உத்தமன். வசுக்கு எதுவும் ஆயிடக்கூடாதுன்னு சாமி கும்பிட்டு போயிடலாம். சரிங்க தம்பி. ஏய் வசு, நில்லு. வசு ரொம்ப நல்லவ சாமி. அவ நேர்மையை நிரூபிக்க ரொம்ப போராடுறா. அவளுக்கு நீதான் உறுதுணையா இருக்கணும். அவ எங்க போனா என்ன ஏதுன்னு எதுவுமே தெரியல. எப்படியாவது வசுவ
என் கண்ணுல காட்டு சாமி. சார், ஏய் நில்லு, விடாதீங்க அவளை. தயவு செஞ்சு வசுவை என் கண்ணுல காட்டு. अर्जुन सर कार आछे। अर्जुन सर कार। अर्जुन सर உத்தமன், கேக்குறது நம்ம கார் ஹார்ன் சவுண்ட் தானே? ஆமா, வாங்க என்னன்னு போய் பார்க்கலாம். வசு, உத்தமன், வசு. ஆமா தம்பி. अर्जुन सर வசு, अर्जुन सर எங்க இருந்து வர்ற வசு? அர்ஜுன்யா, அவன் கண்ணா நம்ம படக்கூடாது. அங்க போனா பிரச்சனை ஆயிடும். வாங்க போயிடலாம். வாங்க வா, சார். வா. நீ எங்க போயிருந்த? अर्जुन सर பேசுறதுக்கெல்லாம் நேரம் இல்ல अर्जुन सर. இன்னும் 5 நிமிஷம் தான் இருக்கு. நம்ம உடனே வீட்டுக்கு போய் ஆகணும். இல்லனா அம்மா உயிரை காப்பாத்த முடியாது சார். வாங்க சார், ப்ளீஸ் வாங்க. ஏறு உத்தமன், ஏறுங்க. சீக்கிரம் போங்க. अर्जुन सर கொஞ்சம் வேகமா போங்க சார். இன்னும் 3 நிமிஷம் தான் டைம் இருக்கு. ப்ளீஸ் சார். போயிடலாம் வசு, நீ பயப்படாத, போயிடலாம். अर्जुन सर கொஞ்சம் சீக்கிரமா போங்க अर्जुन सर. போயிடலாம் வசு, போயிடலாம் வசு. கொஞ்சம் ரிலாக்ஸ். மேடம் பதட்டப்படாதீங்க, சீக்கிரம் போயிடலாம். கடவுளே, எப்படியாவது என் அம்மாவை காப்பாத்திடணும். சார், இன்னும் 1 நிமிஷம் தான் சார் இருக்கு. ப்ளீஸ் சார், வேகமா போங்க சார். மேடம் பதட்டப்படாதீங்க, பக்கத்துல வந்துட்டோம். தம்பி கொஞ்சம் வேகமா போங்க தம்பி. போயிடலாம் உத்தமன், போயிடலாம். இருங்க. ஆயிடுச்சு ஆயிடுச்சு, 1 மணி நேரம் ஆயிடுச்சு. இப்ப ரோஷப்பட்டு போனாலே ஒண்ணும் வேலைக்கு ஆகல. 1 மணி நேரம்னா கரெக்டா 1 மணி நேரத்துல வரணுமா என்ன? ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் தள்ளி போலாம்ல. தம்பி, நீங்க சொல்றது கரெக்ட் தான். ஆனா என் தம்பி பொண்டாட்டிக்கு அதை விட ரோசம் ஜாஸ்தி இல்ல. பாட்டி கொஞ்சம் கத்தாம இருக்கியா? இங்க என்ன போட்டியா நடக்குது? உயிர் பாட்டி, அக்கா இப்ப வந்துரும். ஐயோ ஐயோ ஐயோ, என் செல்ல பேத்தி, நான் எதுக்கடி சொல்லணும்? எல்லாத்தையும் முதலாளியமா பாத்துட்டு தானே இருக்காங்க. நடந்த தப்புக்கு அவ பொறுப்பெடுத்துக்கிட்டா. நீ என்னமோ நியாயம் பேசுற? உங்க அக்கா கூடவே நீயும் போயிருக்க வேண்டியதானே? அம்மா கொஞ்சம் நிறுத்துறீங்களா? இது வரைக்கும் வசு எந்த சவாலையும் தோத்ததில்ல. ஆனா இதுல தோத்துருவா போல இருக்கு. அவ அவமானப்படுறத பாக்குறதுக்கு என்னால முடியாது. அதனால நான் விஷத்தை குடிக்க போறேன். ஆண்டி 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 தயவு செஞ்சு சொல்றது கேளுங்க. வசு மேடம் இப்ப வந்துருவாங்க. எனக்கு அவங்க மேல நம்பிக்கை இருக்கு.
நான் அப்பல இருந்து சொல்லிட்டு இருக்கேன், உயிரை விடுற அளவுக்கு இங்க எதுவும் தப்பான விஷயம் நடக்கல ஆண்டி. அண்ணன் கூட்டிட்டு வரேன்னு போயிருக்காரு. எல்லாருமே கண்டிப்பா பத்திரத்தோட வந்துருவாங்க. கொஞ்சம் அவசரப்படாம இருங்க ஆண்டி. இல்ல தம்பி, இது மான அவமானத்துக்கு இடையில நடக்கிற போட்டி. வசு சம்மதிச்சுதான் நாங்க இந்த முடிவையே எடுத்தோம். அவளால கொடுத்த வாக்குறுதியை காப்பாத்த முடியல. அதனால எல்லாரும் முன்னாடியே தோத்து போய் வசு தலைகுடியறத பாக்குறதுக்கு எனக்கு தெம்பில்ல தம்பி. அப்படிலாம் சொல்லாதீங்க. விஷத்தை குடிக்க போறேன். ஆண்டி சொல்றத கேளுங்க ப்ளீஸ். ஆண்டி சொல்றத கேளுங்க ப்ளீஸ். ஆண்டி வசு மேடம் வேண்டாம் துளசி. ஐயோ அம்மா ஆண்டி ஆண்டி சொல்றத கேளுங்க ஆண்டி. ஆண்டி ஆண்டி சொல்றத கேளுங்க ஆண்டி ப்ளீஸ். ஆண்டி சொல்றத கேளுங்க ஆண்டி. வேண்டாம் ஆண்டி. ஆண்டி சொல்றத கேளுங்க. வேண்டாம் துளசி. விடுங்கம்மா வேண்டாம் துளசி, வேண்டாமா? வேண்டாம்